Hello everyone, வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பிக் அ பைல் ரீடிங். ஓகே, ஸோ 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த ப்ளூ கலர், லைட் ப்ளூ. பைல் நம்பர் 2 green color. பைல் நம்பர் 3 இந்த பிளாக் கலர். ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 பைல் பார்க்குறேன்னா எஸ், தாராளமாக பார்க்கலாம். ஆனால் அதே மாதிரி என்னோட பழைய வீடியோஸ் ஆல்சோ நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம். பிகாஸ் என்னோட ரீடிங்ஸ் எல்லாமே வந்துட்டு டைம்லெஸ் ரீடிங். ஸோ எப்போ பார்த்தீங்கன்னாலுமே அது ரெசனேட் ஆகும். ஓகே, ஃபைன், சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். Every hurricane comes to an end. Wonderful. See, pile number 1 உங்களுக்கு வந்துட்டு டைரக்டாவே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ஆன்சர் மாதிரி வந்திருக்கு. See, look at the card. It's a direct answer தான். எந்த ஒரு விஷயம், அதாவது இவ்வளோ நாளாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயந்து ஓடி இருப்பீங்க. உங்களோட பொறுப்புகள், உங்களோட பதவி, உங்களோட பிளேஸை உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் இல்லை யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு எடுக்க விடாமல் தடுத்திருப்பாங்க. பிகாஸ் ஜெலசி, நீங்கள் முன்னுக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு நேச்சுரலி வந்துட்டு ஒரு அட்ராக்டிங் ஆரா இருக்கும். ஸோ அது வந்துட்டு உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் வெரி க்ளோஸ் டு ஒன், எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் எனர்ஜி ஸ்ட்ராங்காகவே இருக்கா. அவங்க வந்து அதை கெடுத்து விடணும்னு பார்ப்பாங்க. பிகாஸ் அவங்க கிட்ட அது இல்லை, ஆனால் உங்ககிட்ட அது இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற இந்த ஒண்டர்ஃபுல் குவாலிட்டியை நிறைய டைம் அவங்க காப்பி பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அது காப்பி பண்ண முடியல. ஸோ அதனால வந்து ஸ்பாயில் பண்ண நினைக்கிறாங்க. சோஃபார் வந்துட்டு அது மாதிரி நடந்திருப்பாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் இன்னையுமே வந்துட்டு ஏதாவது ஒரு சீப் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் யூனிவர்ஸ் உங்கள் சைடில் இருக்காங்க. உங்களோட எல்லா பிரச்சனைகளும் வந்துட்டு ஒரு முடிவுக்கு வரும். எதை பார்த்து பயந்து ஓடுனீங்களோ அது நடக்காது. ஃபியூச்சர் ரிலேட்டடாக ஒரு பயம் இருந்துச்சுன்னா அது நடக்காது. எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக வரும். நீங்கள் எந்தெந்த விஷயத்தை இழந்தீங்களோ அது ஃபியூச்சரில் வந்துட்டு திருப்பி கிடைக்கும். உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கிடைக்கும். ஓகேங்களா? ஃபினான்ஷியலி இப்போ ஒரு பர்சன் உங்களை ஏமாத்திருக்காங்க அப்படின்னா வேற ஒருத்தவங்க மூலயமா அந்த ஒரு நீங்கள் இழந்த விஷயம் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த இடப்பட்ட டைமில் வந்துட்டு உங்களுக்கான ஒரு ஒரு ஃப்ரீடம் இருக்கும். அண்ட் உங்களுக்கான ஒரு பிளேஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்துட்டு யூனிவர்ஸ் கண்ணில் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு தெரிய வச்சிருவாங்க. நீங்கள் அந்த இதை எடுக்கணும். உங்களுக்கான ஒரு பிளேஸை கொடுக்குறப்போ நீங்கள் அந்த பிளேஸை வந்துட்டு ஆக்குபை பண்ணணும். ஸோ பி ஆக்டிவ். இந்த மொமெண்ட்ல இருந்து இனி வரக்கூடிய டேஸ்ல வந்துட்டு பி செல்ஃபிஷ், ஆக்டிவ் அண்ட் அந்த ஃபயர் எனர்ஜி வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுங்க. ரைட்? ஸோ இட் இஸ் அ டைம். அதாவது உங்களோட வைப்ரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அது ரிலேட்டடான பீப்புளை நீங்க அட்ராக்ட் பண்ண முடியும். இப்போ நீங்க நெகட்டிவே நினைச்சிட்டே இருக்கீங்க, பாஸ்ட்டை பற்றி நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் வந்துட்டு அந்த நெகட்டிவ் பீப்புள் இல்லை நெகட்டிவ் எனர்ஜியை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பட் ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்ஸ், லைஃப்பில் நல்ல சக்ஸஸ் ஆகணும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், பிஸ்னஸ் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகணும், கெரியரில் ப்ரொமோஷன் இருக்கணும், ஒரு நல்ல ஒரு பிளேஸை நான் ரீச் பண்ணணும், இந்த மைண்ட் செட்டில் இருந்துகிட்டே இருந்தீங்க, அது ரிலேட்டடாக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான ஒரு பீப்புள் இல்லை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த டைம்ல இருந்து இனி வரக்கூடிய டைம்ல வந்துட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு மேஜர் ரோல் வந்துட்டு பைல் நம்பர் 1க்கு பிளே பண்ண போகுது. ரைட்? பி அடமெண்ட்.
அடமெண்ட்டாக இருங்க உங்களோட கோலை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் அந்த பயந்த காலங்கள் எல்லாமே வந்துட்டு விலகிருச்சு. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து உங்களோட ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தை நினச்சி நீங்கள் பயந்து ஓடிட்டு இருக்கீங்களோ அதுவே ஸ்ட்ரெயிட்டாக போல்டாக ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு மாற்றங்கள் இருக்கு. ஓகே, ஒரு பிளாக்கேஜஸ் என்ன ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இருந்தால் எதனால் அந்த ஒரு பிளாக்கேஜஸ் வருது, எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணணும் பார்ப்போம். ப்ரொகாஸ்டினேஷன், எஸ். சி பைல் நம்பர் 1க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக ப்ரொகாஸ்டினேட் பண்ணுவீங்க. அதாவது நடக்காத ஒரு விஷயத்த நடக்க போகிற மாதிரியே கற்பனை பண்ணுவீங்க. ஃப்யூச்சரில் இந்த டைமில் இவங்க இப்படி தான் எனக்கு பண்ண போகிறாங்க, நான் பிரச்சனையில் மாட்ட போகிறேன், அதிலிருந்து எப்படி சமாளிக்கணும். ஒரு விஷயம் ஆக்சுவலி அது நடக்கிறதுக்கான ஒரு வழியே இல்லை, பட் அது நடக்க போகுதுங்கிற மாதிரி ஒரு தப்பாக ப்ரொகாஸ்டினேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஆல் த டைம். உங்களோட மைண்டில் ஏதாவது ஒன்று ஓடிட்டே இருக்கு. சரி, இது வந்து உங்களுக்கோட கோலில் இருந்து உங்களை டைவர்ட் பண்ணுது. நிறைய டைவர்ஷன்ஸ் தான் பிக்கெஸ்ட் ஒரு ப்ராப்ளமே பைல் நம்பர் 1க்கு, ரைட்? ஸோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு வந்துட்டு யூனிவர்ஸ் கொடுக்கறது நீங்கள் இழந்த விஷயத்தை திருப்பி எடுக்க போறீங்க. ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு அது ஒரு வாய்ப்பு வரும். ஓகேங்களா? அண்ட் கெரியரில் வந்துட்டு ஒரு லீடர்ஷிப் ரோல், ப்ரமோஷன், எஸ் கண்டிப்பாக இருக்கு. ஃபியர் ஆஃப் டிஃபீட், எஸ். ஒரு 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 ஆக்சுவலி வந்துட்டு யூ ஹாவ் ஸ்ட்ராங் மைண்ட் செட். நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் தான். உங்களோட அந்த பவரை யூஸ் பண்ணீங்க, உங்களோட அந்த டேலண்ட், ஸ்கில்ஸ், குவாலிட்டியை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்களே ஒரு பவர்ஃபுல் பர்சன் தான். பட் ஆனால் வந்துட்டு உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு ஃபெயிலியரை பார்க்கக்கூடாது, மிஸ்டேக்ஸ் வரக்கூடாது. பர்ஃபெக்ட் பர்சன், வெரி மச் பர்ஃபெக்ட். இந்த டூ மச் ஆஃப் பர்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களை எதுவுமே ட்ரை பண்ண விடாமல் தடுக்குது. ஒரு பயத்தை வந்துட்டு உண்டாக்குது. நான் இதை எடுத்தேன்னா ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணிடுவேன், ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணால் எல்லாருமே என்னை வந்து பேடாக பேசுவாங்க. இந்த தாட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக பைல் நம்பர் 1க்கு இருக்கு. இது ஒரு பிக்கெஸ்ட் பிளாக்கேஜஸ். இந்த தாட்டை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுங்க. பிரேக்கப்ஸ், லைஃப்ல வந்துட்டு நிறைய பிரேக்கப்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். இன்ஃபேக்ட் இப்போ கரண்ட்லி அந்த ஜோன்ல கூட நீங்க இருக்கலாம். பிரேக்கப் இன் த சென்ஸ் உங்களோட பாஸ்ட், உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது. ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பிரேக்கப் நடந்திருக்கலாம். ஒரு உங்களோட ஃபேமிலியில மெம்பர்ஸோட வந்துட்டு ஒரு ஃபைட், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஸோ நோ கான்டாக்ட்ல இருக்கலாம். இது ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு உங்களை லோ பண்ணிட்டே இருக்கு. ஓகேங்களா? இந்த 3 விஷயமும் இந்த டைம் பீரியட்ல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. அண்ட் சிங்கிளா இருக்கவங்களுக்கு மேரேஜ் ஆவீங்க. அண்ட் உங்களோட மேரேஜ் லைஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்க கண்ட்ரோல்ல இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். நீங்க உங்களோட பார்ட்னரோட தனியா போய் ஸ்டே பண்றதுக்கு, இல்லைன்னா வந்துட்டு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ், ஃபேமிலி விட்டு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல போய் ஸ்டே பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பொறுப்புகள் உங்க கையில வரும். ரொம்ப யோசிக்காதீங்க. உங்களுக்கு வர மெசேஜ் அதுதான், ரொம்பவே யோசிக்காதீங்க. நீங்க வந்து ஜஸ்ட் உங்க கோல்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ப்ரே பண்ணிட்டு பீஸ் ஆஃப் மைண்ட், இது 3 மட்டும் வச்சுக்கோங்க. உங்களுக்கான சயின்ஸை யூனிவர்ஸே அனுப்புவாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போ வந்துட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் கோல், அது மட்டும் தான் ஃபோக்கஸ் இருக்கணும். நீங்க வந்து ஒரு சில பேர் வந்துட்டு உங்களுக்கு ஃபெதர்ஸை நீங்கள் பார்க்குறீங்க, இல்லைனா வந்துட்டு பெட் அனிமல்ஸ், கேட், திடீர்னு எங்கேயோ போகிறப்ப கேட்டை நீங்கள் பார்க்குறீங்க, இல்லைனா வந்துட்டு ஒரு பெட் அனிமல்ஸை பார்க்குறப்போ ஏதோ ஒரு மெசேஜ் வந்துட்டு அந்த அனிமல்ஸ் உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா ஒரு பேர்ட்ஸ் உங்களோட கனெக்ட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு சயின்ஸை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எஸ், உங்களுக்கு வந்துட்டு யூனிவர்ஸ் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுக்குறாங்க. யூ ஆர் இன் த ரைட் ட்ராக், கரெக்டான ட்ராக்ல இருக்கீங்க. இந்த ஒரு கெரியரை சூஸ் பண்ணுங்க, இந்த ஒரு பாத்வேல போங்க, கரெக்ட், இதுதான் உங்க டெஸ்டினி, அழகா சொல்லுவாங்க. ஓகேங்களா? அண்ட் பர்பிள் கலர்ஸ், லுக் அட் த கலர், வண்டர்ஃபுல். பர்பிள் கலர்ஸோட கனெக்ட் பண்ணுங்க, மோர் யூனிவர்ஸோட கலரோட. அண்ட் மூன் அண்ட் ஸ்டாரோட வந்துட்டு நைட் டைம். உங்களுக்கு வந்துட்டு கம்ப்ளீட் ஹீலிங் அப்படின்னா வந்துட்டு அந்த நைட் டைம்,
ஜஸ்ட் அந்த ஸ்டார்ஸ் அண்ட் மூனோட வந்துட்டு போய் நின்று ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகுது. இஃப் யூ ஆர் அ பிஸி பர்சன், ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகுது வந்துட்டு ஜஸ்ட் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. மாற்றங்கள் வரும். ஒரு ஒரு 10 to 20 டேஸ்க்காவது வந்து அதை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்ல சேஞ்சஸை பார்க்க முடியும். சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு நீங்க எஃபோர்ட் போடணும். உங்களோட பிஸி ஸ்கெடியூல்ல இருந்து கொஞ்சம் எஃபோர்ட் கண்டிப்பாக வந்துட்டு போடணும். ஓகேங்களா? ஸோ வெரி சூன் ஒரு 1 or 2 monthsக்குள்ளார ஒரு மேஜர் டெசிஷன் மேக்கிங் எடுக்கிற மாதிரி இருக்கு. லைஃப்ல ஒரு பிக்கஸ்ட் டேர்ன் ஓவரை நீங்க பார்க்க போறீங்க. பைல் நம்பர் 1. ஓகே, பட் ஆனால் கீப் ப்ரேயிங். யூனிவர்ஸோட ஒரு மெசேஜ் ஆர் கைடன்ஸ் இந்த இடப்பட்ட டைம்ல உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2. யாரெல்லாம் இந்த கிரீன் கலர்ஸ் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். Pile number 2. Evil Queen, you deserve sugar, not salt. Yes. திஸ் இஸ் ஒரு மேஜரான ஒரு மெசேஜ் இது. ஓகே, வரேன். நெக்ஸ்ட் கார்டு பார்த்துட்டு வரேன். So you got a direct message. Pile number 2. You deserve sugar, not salt. Confidence. It comes with time and practice. Yes. See. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த டைம் பீரியட்ல நீங்க உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்துட்டு ரிலீஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது உங்க லைஃப்ல வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் கிளென்சிங்கிறது தேவைப்படுது. கிளென்சிங் இந்த சென்ஸ் இது வந்து நீங்க உங்க வீடு உங்க பிளேஸ் மட்டும் கிடையாது, பட் ஆல்சோ வந்துட்டு பீப்புள். சரி, ஒரு சில உறவுகளை நீங்க ரிலீஸ் பண்ணணும். இது வந்து ஒரு பீப்புள் அண்ட் ஆல்சோ ஒரு சில ஹேபிட்ஸ், இது எல்லாமே வந்துட்டு ரிலீஸ் பண்ணணும். இந்த டைம் பீரியட்ல வந்துட்டு உங்களோட ஒர்த் என்ன, ஃபர்ஸ்ட் இந்த செல்ஃப் லவ் செல்ஃப் ஒர்த்துக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிகாஸ் ஒரு ஓகே வெயிட், இதில் பார்க்கலாம் எந்த ஒரு விஷயத்த வந்துட்டு உங்களை ரிலீஸ் பண்ண சொல்றாங்க பார்ப்போம். Domination. Okay. Dark thoughts. Okay. Clouded vision. Yes. See. First of all வந்துட்டு pile number 2. ஒரு டார்க்கான ஒரு தாட்ஸ் உங்களுக்குள்ள இருக்கும். See, dark thoughts அப்படின்னா தேவையில்லாத விஷயத்த ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்றீங்க பாத்தீங்களா? இப்போ ஒரு சில மெசேஜ் நீங்க படிக்கிறீங்க, இல்லைன்னா சோசியல் மீடியால கூட ஒரு சில விஷயங்கள் நீங்க பாக்குறீங்கன்னா அது சாதாரணமான ஒரு மெசேஜா இருந்தா கூட அது ரொம்ப டீப்பா போய் அனலைஸ் பண்ணிட்டு ரொம்ப டீப்பா யோசிக்கிறீங்க. உங்க லைஃப்ல நடக்கிற ஒரு சில விஷயங்கள் ஆல்சோ அது ஜஸ்ட் ஒரு கேஷுவலா நடந்திருக்கும். ஒரு சில இதெல்லாம் அது ரொம்ப ஆழமா போய் யோசிக்கிறீங்க. ஒரு சில பீப்புள் வந்துட்டு உங்க லைஃப்ல இன்ஃபேக்ட் பாஸ்ட்லயும் சரி ப்ரெசன்ட்லயும் சரி சும்மா கேஷுவலா ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு போயிருப்பாங்க. பட் அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க, அவங்க என்னை பத்தி அப்படி ஒரு டீப்பா தப்பா நினைக்கிறாங்களா, எதனால தப்பா நினைக்கிறாங்க, இப்படி வந்துட்டு ரொம்ப தேவையில்லாத ஒரு தாட்ஸ், ஒரு தாட்ஸ்குள்ளார ஒரு தாட்ஸ் கொண்டு வந்துட்டே இருக்கீங்க. சரி, ரொம்ப வந்துட்டு இந்த டார்க் தாட்ஸ் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கு ஸ்லோலி. ஓகேங்களா? யூ டோன்ட் டிசர்வ் திஸ். அதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா கூடாது. So what a clouded vision. இந்த டார்க் தாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட அந்த கோல்ஸ் ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் மறைக்குது. கொஞ்சம் வந்துட்டு பைல் நம்பர் 2 வந்து உங்க பாஸ்ட் லைஃப்ல ஐ மீன் உங்களோட ஒரு 10 to 15 years பிஃபோர் கூட வச்சுக்கலாம், இல்லை ஒரு 10 years பிஃபோர் கூட உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்தது, ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டியா இருந்திருக்கும். இந்த மாதிரியான ஒரு டார்க் தாட்ஸ் இருந்திருக்காது. பட் இப்போ வந்துட்டு உங்களோட விஷன் எல்லாமே மாறிடுச்சு. எவ்வளவுக்கு எவ்வளோ பாசிட்டிவா இருந்தீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ நெகட்டிவா இருக்கீங்க. உங்களோட விஷன்ஸ் எல்லாமே மாறிடுச்சு. அண்ட் சம்வேர் டாமினேஷன்
எய்தர் நீங்க ஒரு சில பீப்புளை டாமினேட் பண்றீங்க, இல்ல ஒரு சில பீப்புள் உங்களை டாமினேட் பண்றாங்க. ஸோ யாரு உங்களை வந்துட்டு டாமினேட் பண்றாங்களோ அவங்கள உங்க லைஃப்ல இருந்து ரிலீஸ் பண்ணணும். பிகாஸ் உங்க லைஃப்ல டாமினேஷனுக்கு ரோலே கிடையாது. ஓகேங்களா? கான்ஃபிடென்ஸ், இது வந்து ஒரு சில பீப்புளை விட்டு நீங்க விலகிறதும் இல்லை அவங்கள விலக்கி வைக்கிறதும் இட் இஸ் நாட் ஓவர் நைட் விஷயம் கிடையாது. இட் டேக் சம் டைம் அண்ட் ஒரு சில போல்ட்னஸ் தேவைப்படும். பிகாஸ் பைல் நம்பர் 2 இஸ் கம்ப்ளீட்லி சென்சிட்டிவ் பர்சன், எமோஷனல். when it comes to லவ் அஃபெக்ஷன் வர்றப்போ டூ மச் எமோஷன்ஸ், உடனே முடிவு எடுக்க மாட்டீங்க. ஸோ டேக் சம் டைம் அண்ட் ப்ராக்டிஸ். ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு வெளியில வாங்க இதுல இருந்து. அண்ட் யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹார்ட் டைமை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப அவங்கள நினைச்சாவே இல்லை அவங்கள பத்தின ஒரு நியூஸ் வந்தாவே உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பயம், படபடப்பு வருது. ஃபர்ஸ்ட் யாரு அவங்க, என்ன எதனால அவங்க அவ்வளோ ஒரு விஷயம் பண்றாங்க உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் அதை வந்து டீல் பண்ணுங்க. சி, பைல் நம்பர் 2 உங்களோட லைஃப்ல ஒரு மேஜர் growth, மேஜர் சேஞ்சஸ்க்கு போறதுக்கு முன்னாடி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்க. ஐ ஆல்வேஸ் சே, எப்பயுமே நான் சொல்ற விஷயம், உங்க லைஃப்ல ஒரு நியூ பிகினிங்ஸ், ஒரு புது விஷயம் வரணும் அப்படின்னா தேவையில்லாத பழைய விஷயம் வெளியே போய் ஆகணும். அப்பதான் இந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு, அந்த நியூ திங்ஸ் உள்ள வரணும் உங்க லைஃப்ல அப்படின்னா. ஸோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் கிளென்சிங் டைம். ஓகேங்களா? சி, நான் சொன்னதே தான் இங்கே வந்திருக்கு பாருங்க. யூ காட் அ ப்ரூம், tidy up your life so you can make space for something better. நான் என்ன சொல்றேன் அதே தான் எக்ஸாக்டா இவங்களும் சொல்றாங்க. உங்களோட பிளேஸை மாத்திரம் கிளீன் பண்றது கிடையாது, பட் உங்க லைஃப்ல தேவையில்லாத பீப்புள் அண்ட் தேவையில்லாத விஷயங்களும் வந்து கிளென்ஸ் பண்ணணும். ஸோ தட் ஒரு பெட்டரான ஒரு விஷயம் உங்க லைஃப்ல வரும். எஸ்பெஷலி உங்களோட தாட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, உங்க மைண்ட் செட், அதுதான் வந்துட்டு நிறைய கிளென்சிங் தேவை. தேவையில்லாத தாட்ஸ், தேவையில்லாத விஷயங்களே வந்துட்டு உங்க மைண்ட் செட் தான் கொண்டு வருது. ப்ரெசன்ட் மூமெண்ட், ஸ்டே இன் ப்ரெசன்ட். ஃபியூச்சர் நினைச்சு பயப்படாதீங்க. நீங்க பயப்படுற மாதிரி ஒரு விஷயமும் ஃபியூச்சர்ல நடக்காது. ஒரே ஒரு விஷயம் தான், பைல் நம்பர் 2, நெகட்டிவ் விஷயத்தை மட்டும் நீங்க ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா யுவர் ஃபியூச்சர் இஸ் பாசிட்டிவ். நீங்க இன்னும் அந்த நெகட்டிவ் ஒரு விஷயத்தோட கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க ஃபியூச்சர் டஃபா தான் இருக்கும். தட்ஸ் இட். ஒரு சிம்பிள் லைன்லேயே வந்துட்டு எண்ட் பண்ணிட்டாங்க. பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் இதுதான் ஒரு உங்களோட ஃபியூச்சருக்கான ஒரு கீ பாயிண்டே வச்சுக்கலாம். ஓகே, சரி, இந்த டைம்ல வந்துட்டு ஐ திங்க் பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு மேஜரான மெசேஜஸ் விட இதுதான் அடிக்கடி வந்துட்டே இருக்கு. கெரியர் சேஞ்சஸ் பாசிபிள். கெரியர் மாற்றங்கள் நிறைய வந்துட்டு இந்த இயர்க்குள்ள நீங்க ஃபேஸ் பண்ணலாம். ஒரு மேஜர் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ யூ காட் அ ஃபிளெக்சிபிலிட்டி, ரொம்ப முக்கியம். இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மேஜரான ஒரு மென்டார் அவங்களோட வந்துட்டு கனெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. எய்தர் வந்துட்டு இன்ஃபேக்ட் வந்து ஒரு சில பேர் வந்து நீங்க ஸ்பிரிச்சுவல் இதுல போகலாம். உங்களுக்கு டிவினேஷன் டூல்ல ஏதோ ஒன்று லேர்ன் பண்ணுவீங்க. அதுல உங்களுக்கு வரக்கூடிய டேஸ்ல இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். அண்ட் அதுவே உங்களுக்கு ஒரு ஓன் ஹீலர், ஒரு ஒரு உங்களோட ஜேர்னிவே மாற்றும். அண்ட் ஒரு மென்டார், அவங்களோட ஒரு பழக்கம் கிடைக்கும். அதாவது உங்களோட லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு மென்டார், ஒரு ஹீலர், அவங்களோட கான்டாக்ட், அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி கிடைச்சது அப்படின்னா டெஃபினட்டா வந்துட்டு அந்த பர்சன் சொல்றத கேளுங்க. ஏதோ ஒரு பர்சன் மூலயமாக உங்களுக்கு யூனிவர்ஸ் ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க, ஸ்ட்ராங் மெசேஜ். கெரியர்ல ஒரு சில பேருக்கு ஸ்ட்ராங் சேஞ்சஸ், ஐ மீன் குழப்பங்கள் இருக்கு. என்ன பண்ணலான்ற ஒரு பயங்கர குழப்பங்கள் இருக்கு. அண்ட் அதே மாதிரி லைஃப்ல எதை நம்ம சூஸ் பண்றது, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலேன்ற ஒரு பயங்கரமான ஒரு குழப்பம் இருக்கு. ஸோ இந்த டைம்ல வந்துட்டு ஒரு சில பீப்புள் கிட்ட வந்துட்டு அட்வைஸ், கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. தேவையில்லாத ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. ஓகே,
சேலஞ்சஸ். வரக்கூடிய டேஸில் வந்து ஒரு ஸ்ட்ராங் சேலஞ்சஸ் இருக்கும். முன்னாடியே சொல்லியிருந்தேன், உங்களோட லைஃப்ல ஒரு அப்கிரேட் இருக்கு, ஒரு growth இருக்கு. இப்போ நீங்க எப்படி உங்க லைஃப்ல இருக்கீங்க, என்ன பொசிஷன்ல இருக்கீங்க, பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல்ல, இதுல இருந்து வேற அடுத்த பொசிஷனுக்கு நீங்க போவீங்க. பட் அந்த போற அந்த டைம் பீரியட்ல வந்துட்டு ஒரு சில சேலஞ்சஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த சேலஞ்சை போல்டா ஃபேஸ் பண்ணுங்க. அண்ட் இன்ஃபேக்ட் வந்துட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்துட்டு வீட்டில் சொல்லணும் அப்படின்னா அதுலேயுமே ஒரு சேலஞ்சஸ் இருக்கும். போல்டாக ஸ்ட்ராங்காக நீங்கள் நிற்கிற மாதிரி வரும். அண்ட் உங்கள் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கு, கன்வின்ஸ் பண்ணணும். எஸ், சேலஞ்சஸ் இருக்கு. கெட் மோர் இன்ஃபர்மேஷன். எஸ், எந்த ஒரு விஷயம் செய்ய போறதுக்கு முன்னாடி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை. ஆக்சுவலி பைல் நம்பர் 2 நீங்க வந்துட்டு ஒரு 100% தெளிவா இருக்கீங்களா? கிடையாது. ஒரு சில விஷயங்கள் நீங்க செய்யற போறீங்கன்னா அதுல ஒரு half knowledge தான் இருக்கு. ஃபுல் இன்ஃபர்மேஷன், ஃபுல் நாலேஜுங்கிறது தேவை. ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி ஒரு விஷயத்தை நீங்க செய்ய போறீங்க அப்படின்னா கவனம், நிறைய வந்துட்டு டீடைல்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கோங்க. பியூட்டி அண்ட் அட்ராக்டிவ்னஸ். எஸ், கொஞ்சம் செல்ஃப் கேர், அந்த ஒரு அட்ராக்டிவ் பவரை கொண்டு வாங்க. ஸோ விச் மீன்ஸ் தட் உங்களோட ஆரா, உங்களோட ஹார்ட் சக்ரா, அதைத்தான் சொல்றாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போ வந்து நீங்க ஒரு அட்ராக்டிவ் பர்சனா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. ஒரு பிளேஸுக்கு போறீங்க, சுத்தி இருக்கிற பீப்புள் அட்ராக்ட் பண்றீங்களான்னா இப்போதைக்கும் கிடையாது. ஸோ பட் பாஸ்ட்ல இருந்தீங்க. ஸோ அந்த ஒரு ஆராவை திருப்பி கொண்டு வாங்க. இட் இஸ் அப் டு யூ. ஓவராலா ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க. மாற்றங்கள் இருக்கு, நிறைய சின்ன சின்ன சேஞ்சஸை பார்க்க முடியும். நீங்களும் ஒரு சில விஷயங்கள் செய்யணும். ஓவராலா வந்துட்டு இட் இஸ் அப் டு யூ. அதை செய்யறதும் செய்யாததும் உங்களோட கையில. பிகாஸ் ஏன் வந்து இதை சொல்றாங்க அப்படின்னா, பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து யூனிவர்ஸே டயர்ட் ஆயிட்டாங்க உங்க விஷயத்துல. ஏன்னா எவ்வளவோ வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் ஆனா நீங்க ரொம்ப லேசியா இருக்கீங்க. ஒரு சில விஷயங்கள் யூனிவர்ஸ் உங்களுக்கு டைரக்ட் சயின்ஸை காமிச்சிருக்கலாம். எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப்ல இவங்க உங்க எனர்ஜி ட்ரெயின் பண்றாங்க, இவங்க உங்களுக்கு பேட் பர்சன், உங்க லைஃப்ல இருந்து ரிலீஸ் பண்ணணும். பட் ஆனா பண்ணாம வச்சிருக்கீங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க வந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்க லைஃப் பெட்டர். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள் டிலே ஆகிக்கிட்டே போகும், இல்லைன்னா அது வேற ஒருத்தவங்களுக்கு போகும். ஸோ யூ டிசர்வ் சுகர், நாட் சால்ட். Tidy up your life so you can make space for something better. இந்த ரெண்டு விஷயம் ஃபர்ஸ்ட் இது நீங்க பண்ணீங்கன்னாவே மற்ற எல்லா பாசிட்டிவுமே வந்துட்டு நீங்க அட்ராக்ட் பண்ணலாம். Pile number 2. That's all. Thank you. Pile number 3. Blackstone. ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளாக் கலர் சம்வேர் வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் உங்களால் அதிகமாக கனெக்ட் பண்ண முடியும். மேபி உங்களோட ஃபேவரேட் பிளாக் கலராக இருக்கலாம். இல்லைனா வந்துட்டு ஒரு கலர் சூஸிங்னு வர்றப்போ பிளாக் கலர் ஒரு ஆப்ஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிளாக்கை சூஸ் பண்ணுவீங்க. பிகாஸ் அந்த ஒரு கலர் ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு உங்களுக்கும் உங்கள் மென்டல் ஹெல்த்துக்கும் ரிலேட் ஆகும். Pile number 3. Be honest with yourself. Self-love. பீப்புளோட கிரிட்டிசிசம் நீங்க எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. பைல் நம்பர் 3க்கு வர ஒரு கைடன்ஸே பார்த்தீங்கன்னா, யூ ஆர் அ வெரி ஸ்ட்ராங் பாசிட்டிவ் பர்சன். நீங்க வந்து ஒருத்தவங்க மேல கோவப்படுவீங்க, பட் ஆனா அவங்கள வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்க. பிகாஸ் ஒரு யூனிவர்ஸ், டிவைன் அண்ட் அதே மாதிரி கர்மா இது மேல ஒரு ஸ்ட்ராங் நம்பிக்கை இருக்கும், பயம் இருக்கும். யூஆர் அ வெரி பியூர் பர்சன், வெரி பாசிட்டிவ் பர்சன். உங்ககிட்ட யாராவது பேச வந்தாங்க அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவான ஒரு அட்வைஸ் கொடுத்து அனுப்புவீங்க.
அண்ட் வெரி கிரவுண்டட், மைண்ட் வைஸ்ல பாக்குறப்போ வெரி கிரவுண்டட் பர்சன். ஹெட் வெயிட்டுங்கிறது வந்துட்டு உங்களுக்கு இருக்காது. நீங்க நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தாலும் நல்லா ஏர்ன் பண்ணா கூட அந்த ஹெட் வெயிட் அப்படிங்கிற விஷயம் இருக்காது. ஸ்டெபிலிட்டி இருக்கும். உங்களோட தாட்ஸ்ல வந்துட்டு ஒரு 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 நிதானம் சம்டைம்ஸ் இருக்கும். ஆல்தோ வந்துட்டு நீங்க ஓவர் திங்கரா இருக்கலாம், பட் எந்த அளவுக்கு வந்துட்டு நெகட்டிவான விஷயங்களை நீங்க ஓவர் திங்க் பண்றீங்களோ அதே அளவுக்குமே பாசிட்டிவான விஷயங்களும் ஓவர் திங்க் பண்ணுவீங்க. சரி, பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட் ஓவர் திங்கர் தான் நீங்க. பட் ஆனா நெகட்டிவ் மட்டும் பண்ண மாட்டீங்க, பாசிட்டிவ் விஷன்ஸ் கூட பண்ணுவீங்க. ஃபியூச்சர்ல என்ன மாதிரி பொசிஷன்ல இருக்கணுமோ அது அழகா விஷன்ஸ்ல கொண்டு வருவீங்க. ஸோ யூ ஆர் அ கிரேட் மேனிஃபெஸ்டர். ஆனா அந்த மேனிஃபெஸ்டேஷனை வச்சு உங்க லைஃப்ல நீங்க கேட்கிற கேள்விக்கான பதில கொண்டு வர முடியும். யூ ஆல்ரெடி ஹாவ் ஆல் த ஆன்சர்ஸ். உங்க மேனிஃபெஸ்டேஷன், உங்க விஷன்ஸ், உங்களோட பாசிட்டிவிட்டி, இதுதான் வந்துட்டு ஒரு கீ டு கெட் ஆல் த ஆன்சர்ஸ். ஓகேங்களா? அந்த ஆன்சர்ஸுக்கு வந்துட்டு எப்படி அதை நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில கொண்டு வர முடியுமோ இது மூலியமா தான் கொண்டு வர முடியும். பைல் நம்பர் 3, உங்க லைஃப்ல வந்து ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவிட்டி ஆல்ரெடி ரிலீஸ் ஆகியிருக்கும். இன்ஃபேக்ட் இனியும் ரிலீஸ் ஆகும். உங்க லைஃப்ல நீங்க ஒரு இடமாற்றம் ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பிளேஸ், ஒரு வாழ்க்கை வந்து நீங்க அமைக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நியூ பீப்புள் உங்களோட ஏதோ ஒரு மூலியமா கனெக்ட் ஆவாங்க. அந்த பர்சன் வந்து உங்களுக்கு நீங்க உங்க மனசுல இருக்கிறத 100% புரிஞ்சுக்க கூடிய ஒருத்தவங்களா இருப்பாங்க. உங்க கெரியருக்குமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா, ஒரு கைடன்ஸாக இருப்பாங்க. இட்ஸ் லைக் ஒரு ஏஞ்சல்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு உங்க கூட அவங்க இருக்கிறப்போ ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை உங்களை நிறைய விஷயத்த ட்ரை பண்ண வைக்கும். ஓகே, ஸோ உங்களோட அந்த பெயின், அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்ஸ், இது எல்லாமே வந்துட்டு ஸ்லோலி மறைய ஆரம்பிக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் வந்துட்டு பைல் நம்பர் 3 நீங்க உங்க அப்பியரன்சஸ்ல ரொம்ப மாற்றங்கள் கொண்டு வருவீங்க. இன்ஃபேக்ட் உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து, உங்க ஹேர் ஸ்டைல்ல இருந்து, த வே நீங்க எப்படி வந்துட்டு உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணணும், எப்படி பீப்புள் உங்களை பார்த்து அட்ராக்ட் பண்ணணும். சி ஃபார் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் அட்ராக்டிவ்னஸ் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண போறீங்க. இது வரைக்கும் ஒரு டல் எனர்ஜியில இருந்தீங்கன்னா இனி பீப்புள் உங்க மேல லவ் செலுத்தணும், அட்ராக்ட் ஆகணும், அந்த ஒரு விஷயம் கான்ஸ்டன்டா உங்க மைண்ட்ல இருக்கு. அண்ட் வரக்கூடிய டேஸ்ல நிறைய படிப்பீங்க, நிறைய ரிசர்ச் பண்ணுவீங்க. பார்த்தீங்கன்னா உங்களோட பிளேஸ்ல நிறைய புக்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா நிறைய நோட்ஸ் நீங்க எழுதி வச்சு இது பண்ணலாம். ஸோ நிறைய ரிசர்ச், டீப் ரிசர்ச் இருக்கும். அது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல ஒரு 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 நியூ ஜேர்னி அண்ட் ஆல்சோ ஒரு புது தொடக்கத்தை வந்து கொண்டு வரும். அண்ட் வரக்கூடிய டேஸ்ல பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் அ சடன் ஒரு லக்கு வந்துட்டு கிடைக்கும். அதாவது டக்குன்னு ஒரு விஷயம் மாறிடும். நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்த பிளான் பண்றீங்கன்னா 1 செகண்ட்ல அது முடிஞ்சிடும். திடீர்னு அதுல அந்த ரிலேட்டடா ஒரு குட் நியூஸ் வரும் அண்ட் எவ்ரி திங் சால்வ் ஆயிடும். ரொம்ப நாள் பிளாக்கேஜஸ், ஹாப்பி டைம்ஸ் நான் சொன்ன பார்த்தீங்களா, ஹாப்பி டைம்ஸ் உங்களுக்கான ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம் இனிமேல் இருக்கும், நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி தான். எவ்ரி திங் சரியாயிரும். இப்போ ஒரு சில பீப்புள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க, கரண்ட்லி எதுக்குன்னு தெரியாமல் கூட திடீர்னு அழுகுறீங்க. அந்த அழுகைகள் எல்லாம் சீக்கிரம் ஸ்டாப் ஆகிடும். உங்களோட ஹாப்பி டைம்ஸ் எஸ் வரும். டேர்னிங் பாயிண்ட், எஸ் உங்களோட லைஃப்ல ஒரு மேஜர் டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். நான் சொன்ன பார்த்தீங்களா, டக்குன்னு ஒரு விஷயம் மாறும், குயிக்கா மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கவே மாட்டேங்க. ஆல் ஆஃப் அ சடன் அதாவது உங்க ரெகுலரான ஒரு லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. எப்பயும் போலயே நார்மலா உங்க லைஃப்பை லீட் ஆகும். 1 டே 1 மினிட் எல்லாமே மாறும்.
ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு வெரி சூன் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மே மந்த்துக்கு அப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும். மே மந்த்துக்கு அப்புறம் ஒரு சில டேர்னிங் பாயிண்ட்ஸ் லைஃப்பில் பார்ப்பீங்க. ஸோ அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், வெயிட். சொன்ன பார்த்தீங்களா, அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. திங்ஸ் yet to be revealed. எஸ், ஒரு சில விஷயங்கள் இன்னும் உங்களுக்கு தெரிய வரும். இட் இஸ் அப் டு யூ. ஓகே, சரி, எனக்கு பைல் நம்பர் 3 பார்க்குறப்போ வந்துட்டு உங்களோட அந்த டார்க் டேஸ், ஒரு சிக்கலான மொமெண்ட்ல இருந்தீங்கன்னா வெளியே வருவீங்க. ஹாப்பி டைம்ஸ் இருக்கும். ஒரு பீஸ் ஆஃப் மைண்டுங்கிறது இருக்கும் பார்த்தீங்களா? உங்களுக்கு டெய்லி ஏதாவது ஒரு ஃபோன் கால் இல்லை ஏதோ ஒரு டார்ச்சர், ஏதாவது ஒரு பீப்புள் உங்களை ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதிலிருந்து ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து அதிகமான ஒரு ஹெட் ஏக்ஸ் இல்லை அதிகமாக உங்களை வந்துட்டு டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் விலகும். பீஸ்ஃபுல்னஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய அமையும். இன்ஃபேக்ட் உங்களோட லைஃப்லையும் சரி, உங்களோட ஜேர்னிலுமே ஒரு மேஜர் மாற்றங்களை வந்துட்டு நீங்கள் பார்க்க போறீங்க. ஓகே, என்ன ஒரு விஷயம் வந்துட்டு ரிலீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அன்பிரடிக்டபிள். அது என்ன ஒரு விஷயம் உங்க லைஃப்ல நடக்க போகுதுங்கிறதே தெரியாது. சரி, நீங்க இப்போ கெரியரை வந்து நான் டெவலப் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்க டைம்ல உங்க பர்சனல் ரிலேஷன்ஷிப், இப்போ நீங்க கல்யாணத்துக்கு ரெடி ஆகுறீங்க, இல்லைன்னா ஒரு பர்சன் உங்க லைஃப்ல வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்துரும். ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன கொடுக்க போறாங்கங்கிறதே வந்துட்டு ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. பட் தட்ஸ் சம்திங் கிளவுடட் விஷன். இந்த விஷயம் மறையும், தெளிவு கிடைக்கும். இப்போ உங்களோட ஒரு சில பேர் உங்களோட ஜேர்னியே தெரியாது. என் லைஃப் பர்பஸே என்னன்னு எனக்கு தெரியல, நான் எந்த பாதையில் போகணும்னு எனக்கு தெரியல, எனக்கு என்ன கெரியர் சூஸ் பண்ணணும்னு தெரியல, குழப்பங்கள் நிறைய இருக்கு. அந்த குழப்பங்கள் ஃபர்ஸ்ட் வரும். ஒரு கிளாரிட்டி மட்டும்தான் வந்து பைல் நம்பர் 3க்கு தேவை. கிளாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்துட்டு சால்வ் பண்ணுவீங்க. ஆக்சுவலி பைல் நம்பர் 3க்கு ஒரு ஹிடன் குவாலிட்டி, ஒரு ஹிடன் டேலண்ட் என்ன அப்படின்னா, பெரிய பிரச்சனை வந்தாலும் அதுல இருந்து எப்படியாவது வெளியே வந்துருவீங்க. ஏதோ ஒரு மூலயமா அந்த பிரச்சனை ரொம்ப பெருசாகாம வெளியே வரக்கூடிய ஒரு டேலண்ட் இருக்கு. ஸோ பட் ஆனால் மேஜரான ஒரு பிளாக்கேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளவுடட் விஷன். ஓகேங்களா? ஸோ எல்லா ஒரு குழப்பங்கள், ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறது, பட் அது கிடைக்கும். ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் ஸ்லோவாக வந்தாலுமே இந்த இடப்பட்ட டைமில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எனக்கு எப்போ வரும், ஏன் என் வாழ்க்கை மாறலை, நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் நடக்க மாட்டேங்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 1 day 1 minute 1 second எல்லாமே டக்குன்னு உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் டிவைனோட ரோல் பிளே ஆகிட்டு இருக்கு உங்கள் லைஃப் பேக்ரவுண்டில். நீங்கள் பார்க்கலங்கிறதுக்காக அது வந்து நடக்கலைன்னு இல்லை. எஸ், இட் இஸ் ஹேப்பனிங். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.